வெல்கம் பேக் டு அவர் சேனல் 2K Souls. இட்ஸ் மீ கிருத்திகா. டே 1 vlog பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க டே 2க்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். லக்ஷ்மணுக்காக திண்டுக்கல்லில் ஸ்டாப் பண்ணாங்க. அபூர்வான் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்லாம் இருந்துச்சு, சில்ட்ரன்ஸ்லாம் வந்தாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் டாய் ட்ரெயின்லாம் இருந்துச்சு, அதில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வியூ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் வரைக்கும் அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். என்ன வெயில் என்ன வெயில் கொக்கா அது நாரையா கொக்கா சாப்பாடு போட்டாலே சாரி தெரியாம தப்பா சொல். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? சாப்பிட போறோம். நமக்கு எந்த வேலை எப்படி இருந்தாலும் சாப்பாடு தான் முக்கியம். வாங்க போலாம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பத்தி வாய் இருக்காது, வாயில கடிச்சு விடணும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே அபூர்வாலே மினி ஹாலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை விட வெளியே எல்லோரும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வியூவில் நம்ம சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி தட்டுக்கிட்டு நாங்கள் வெளியே வந்து உட்காந்துட்டோம். நல்லா பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டோம் கைஸ். அன்லிமிட்டட் தான், பஃபே தான். ஸோ எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நல்லா சாப்பிட்டோம். என்னம்மா பண்ற? திருடி லாலிபாப் திருடி லாலிபாப் பார்த்தோம். லாலிபாப் பார்த்தோம். பிரியா தரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஐஸ்கிரீம் இருக்கு, என்ன எடுத்து சாப்பிடுங்க. ஆரஞ்சு ஃப்ளேவர். இது என்ன ஃப்ளேவர் தெரியாது. இது வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க கைஸ். இப்படியே பேசலாம் வா. இந்த பிளேஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. அவ்வளவுதான், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்துல தூங்கி எந்திரிச்சோம்னா வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். அதான் நம்ம கேங்லாம் அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்காங்க. வாய்ஸ் மட்டும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லா இருக்காது. எதுக்கும் அக்காவோட அசிஸ்டண்டா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு 2 நாளைக்கு மட்டும். ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கா பர்மனெண்ட் ஆக்கறலாமா வேணாமான்னு வீடியோ பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஐயோ அக்கா, நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட அசிஸ்டண்டா சரி நானும் வச்சிருக்கணும். கொஞ்சம் தூங்குவோம் அப்படின்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு பிரியா ஆரம்பித்தா. சரி வாங்க காலையில் ஒரு குத்தாட்டம் போடுவோம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ண உடனே மொத்த வேனுமே வந்து களத்தில் இறங்கிட்டாங்க நல்லா எனர்ஜெட்டிக்காக. அதுக்கப்புறம் இங்கே கூட ஒரு மேடம் வந்தாங்க. அவங்க ஸ்டெப்ஸ் சொல்லி தரேன்னு சொல்லி ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்க நாங்கள் ஆட ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. வீரபாண்டிக்கு வந்தோம். வாட்டர் ஃபால் செமையாக இருந்தது. நல்லா செம்மையாக குளித்தோம். அப்படியே இந்த வியூ மட்டும் பாருங்க. 2 மணி நேரம் செம்ம குளியல், ஒரே ஆட்டோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து லஞ்ச் பிரேக்கு. லஞ்சை முடிச்சோடனே எப்பாவை பாருங்க. எப்படிதான் தூக்கம் வருது? கீழே போடல மலை மலை பாக்குறோம். மலை இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? அங்க வந்து 17 பெட்ல போயிட்டு இருக்கோம். எங்களோட அப்படியே நீங்களும் லைவ்ல பார்த்துட்டே வாங்க. ஓகே கைஸ், ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹில் ஹேரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் வந்து விண்டோ சீட் பிடிச்சி கரெக்டாக உட்காந்துட்டோம். எனக்கு வந்து விண்டோ சீட் பிடிச்சிட்டு நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு உட்காந்துட்டேன். நிறைய பேர் ஸ்லீப் மோட் போயிட்டாங்க. பிகாஸ் வாமிட் வரும்னு சொல்லிட்டு ப்ரிகாஷனும் எல்லாம் ஸ்லீப் மோடுக்கு நல்லா போய் செட்டில் ஆகிட்டாங்க. எதுக்கு நமக்கு வந்துன்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் இங்கே வந்து கேமராவை எடுத்துகிட்டு கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன பண்ணும்? கிரிஞ்சு பண்ணுங்க. என்றது கிட்டமா என்றது பிஞ்சிங்கே லுபிக்கி பிரியாமா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்காக ஒரு 1/2 hour வெயிட் பண்ண முடியுமா? இல்லை முட்டை தக்காளிலாம் வாங்கிட்டு சொல்லி ஃப்ரெண்டை கடை காமிச்சிருக்கேன். அதான் ஏன்னா இப்போ நீங்கள் பாண்டிங்கன்னா அடிக்க கையில் ஒன்றுமே இல்லை பாருங்க. அதான் I am a mountain person and I am falling in love each and every second for this Theni mountain.
அப்படியே வியூ பார்த்துட்டே ரசிச்சுட்டே வாங்க, நம்ம அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே போகலாம். இந்த வீடியோவில் நான் இப்போயே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். எனக்கு இங்கே எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். சீரியஸ்லி யாரையுமே எனக்கு முன்னாடி தெரியாது. என் பக்கத்தில் இருக்க என் சித்தியை தவிர வேறு யாரையுமே எனக்கு தெரியாது. அவங்களும் வரலைன்னா அப்புறம் நானே என்னை எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ கொடுத்துட்டே இருக்கணும், என் பேர் இது அதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்களா, ஸோ ஒரே ஃபன்னாக போச்சு. நாங்கள் 2 பேரும் ஒரு செட்டாக கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா நாங்கள் எதில் புக் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஜேர்னின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆட் வந்துட்டு இருந்தது. ஸோ அதில் தான் புக் பண்ணியிருந்தோம். வேண்டர் உமன் சொல்லிட்டு ஒரு இதில் புக் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா கொழுக்குமலை பேக்கேஜ். ஆக்சுவலாக எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோன்னு ஒரு டவுட்டில் தான் நாங்கள் கிளம்பினோம். சரி ஓகே, எனிதிங் இஸ் ஃபைன், நம்ம போயிட்டு ட்ராவலை என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் 2 பேருமே கிளம்பினோம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ் வந்துருச்சு. வந்தோடனே நாங்கள் உள்ளே பார்த்தா எல்லோரும் அமைதியாக ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சில பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங் தாம்பரத்திலே நாங்கள் தான் லாஸ்ட்டாக ஏறோம். ஸோ லாஸ்ட் சீட் தான் இருந்தது. சரி நாங்கள் போய் உட்காந்தோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருந்துச்சு. அவள் தான் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பிரியா. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நாங்கள் அப்படி ஒரு வைப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டு தி என் வரைக்கும் என் கூடவே இருந்தால் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஃப்ரெண்டாக அவள் தான். என்னை டான்ஸ் ஆட வச்சா, என்னை சிரிக்க வச்சா, எனக்கு அப்படியே ஒரு ட்வின் மாதிரி எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் கம்ஃபர்ட் கொடுத்தா. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் என் கூடவே தான் இருந்தா. ரொம்ப ஜாலியாக கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண அவகிட்ட. ரொம்ப வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா டான்ஸ் ஆடணும், நல்லா சிரித்து, இல்லை கதை அடித்து, அதுவும் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் என்ன தான் பேசணும்னு எங்களுக்குமே தெரியல. பட் அவ்வளோ நேரம் பேசி சிரித்து நல்லா வைப் பண்ணது அவ கூட தான். சீரியஸாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ட்ரிப் போன மாதிரியே எனக்கு ஃபீல் இல்லை. நல்ல ஒரு காலேஜ் ட்ரிப் போன மாதிரி தான் இருந்தது. எங்களோட கோஆர்டினேட்டரும் எங்களுக்கு எந்த ரஷ் எதுவுமே கொடுக்கல. ஜாலியாக எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எங்களுக்கு என்ன மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஹாப்பியான ட்ரிப்பாக போச்சு. அதுவும் எனக்கு இந்த ஸ்ட்ரேஞ்சர் ட்ரிப்பில் இப்படி ஒரு க்ளோசஸ்ட்டு ஒரு பெஸ்டி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிது. ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருந்தது. என்னோட சின்ன பொண்ணு தான், பட் எனக்கு ரொம்ப 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 அப்படியே வைப், என்னோடய வைப்புக்கு அப்படியே மேட்ச். ஆனால் நானும் அவங்களும் சிரித்து 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 எங்களுக்கு வாயெல்லாம் வலி. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னா இவ்வளோ சீக்கிரத்துலேயே என் கூட அப்படியே ஒரு கனெக்ட் ஆன ஒரு பர்சன்னா பிரியா தான். பிரியா, ஐ மிஸ் யூ. அவள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தான், இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு நீ ஃபீல் பண்ணக்கூடாது, என்னை மிஸ் பண்ணிட்டோன்னு அழக்கூடாது. கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணேன், ஆனால் அவகிட்ட அந்த மாதிரி சொல்லலை. வியூ மட்டும் பாருங்களேன், செம்மையாயிடுச்சு அப்படியே கிளைமேட்டு. ஆனஸ்ட்லி நான் திண்டுக்கல் கிராஸ் பண்ணும்போது செம்ம வெயில். விண்டோ ஓப்பன் பண்ண கூட அப்படியே வெயில் காற்று அப்படியே சுட்டு எரிச்சிட்டு இருந்தது. நான் கூட இன்னைக்கு ஃபுல்லாக வெயில் தான் போகலான்னு நினச்சேன். ஆனால் ஹில் ஏற ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சீனே மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் கூல் ப்ரீஸ் ஆச்சு. அப்புறம் அப்படியே கிளைமேட் சூப்பராக மாறிட்டே செம்ம மழை. அப்படியே ஜேர்னி ஃபுல்லாக மழை தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சன்செட் ட்ரெக் போகலான்னு சொல்லி பிளானு. கடைசியில் சன்செட் ட்ரெக் போக முடியல. ஏன்னா சன்செட் பார்க்கவே முடியல, அவ்வளோ மழை வந்துருச்சு. இந்த ஜேர்னி அவ்வளோ ஸ்பெஷலாக அப்படியே போச்சுங்க. உள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அப்படியே இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே விண்டோ சீட்டில் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே ஒரே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கேரளா என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வேறு லெவல் வைப்புங்க. கேரளா தான் காட்ஸ் ஓன் கண்ட்ரினா சும்மா சொல்கிறாங்க. அந்த வைப் அப்படியே க்ரீனரியாக பார்க்கும்போது அப்படியே விஷுவல் ட்ரீட் மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. வெளியே வரவே மனசு இல்லை. அப்படியே போகும்போதே ரொம்ப இருந்தது. அப்படியே லொக்கேஷன்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியாது, பட் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே இந்த காமாக இருந்தது. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு பிரியாவும் கொஞ்சம் இந்த மழையில் சும்மா கை வச்சு டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே ஃபன் தான் பண்ணிட்டு இருந்தோம். இல்லை நாளை என்பதும் கையில் இல்லை என்று மட்டுமே இசைமலையில் நினைய தயாரா மைக்க வர்றீட்ரா. வாவ், சிம்பிளே ஆசம்ங்க. நீங்களே பாருங்க அப்படியே இந்த வியூவை. நான் மேகத்தை பார்க்கலான்னு தான் நான் வந்தேன். ஆனால் இப்போ நாங்கள் ஹில்ல இருப்போமா இந்த மேகத்துக்கு நடுவில் இருப்போமான்னு தெரியல. இவ்வளோ கிட்ட இந்த மேகங்களை பார்க்கும்போது செம்மையா இருக்குங்க. நான் எக்ஸாக்ரேட் பண்றேன்னு நினைக்காதீங்க. நீங்களே இந்த வீடியோஸ்ல பாருங்க, வியூஸ் எதுவுமே தெரியல.
இவ்வளோ மிஸ்ட் அப்படியே இந்த செடியை இந்த மரத்துக்கு நடுவில் பாருங்களேன், ஏதோ ஒரு இதுவாக இருக்கு. அப்படியே வந்து என்னால் வார்த்தையில செய்ய முடியாது, ஃபீல் பண்ணாதான் தெரியும். ரொம்ப என்ஜாய் பண்ண கிளைமேட்டை. 1, 2, 3. Mandela. நாங்க 1.5 நாளா டிராவல் பண்ணி இந்த லொகேஷனை பாருங்க. இப்ப நம்ம இருக்கிறது சூரியநெல்லியில இருக்கோம். நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம வந்து கொலுக்குமலை போவோம். கொலுக்குமலை சன்ரைஸ் பார்ப்போம். இன்னைக்கு சன்செட் பார்க்கலான்னு வந்தோம், பட் இங்க செம்ம மழை இப்பதான் விட்டுருக்கு. ஸோ ட்ரெக்கிங் வந்தோம். வியூ மட்டும் பாருங்க, செம்ம குளிர். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலை. அப்படியே ஒரே ஒரு தடவை ஊட விடு. பாத்தீங்களா, சரி ஊட விட்டுச்சு. சக்சஸ். ரொம்ப இங்க பள்ளமா இருக்கு, பாத்து வா. ஹலோ, எங்க டீமோட பெரிய இன்ஃப்ளூயன்சர் இவங்க தான். ஹாய். இவங்கள கொலாப் பண்ணிடலாம் நம்ம. தாராளமா வெல்கம். எடுக்கிற இடத்த பார்த்தா பயமா இருக்கு. 67.4K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அவங்க. அம்மா வாய் டைம் 6:30 ஆகுது. வியூ தெரியுது. ஃபைனலி வியூ பாருங்க, சூரியநெல்லி வியூ. டைம் 7 o'clock ஆகுது, பட் கிளைமேட்டை பாருங்க. சூரியநெல்லி மஸ்ட் வாட்ச். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. காடு, மலை, என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அவ்வளவுதான் guys, இன்னைக்கு ஃபுல்லா கஷ்டப்பட்டு vlogsலாம் எடுத்தாச்சு. இந்த vlogsலாம் எதுக்காக? உங்க 143 ஃபாலோவர்ஸ்க்காக மட்டும்தான் அக்கா அயராது உழைக்கிறாங்க. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். தயவு செய்து அந்த 143 நீங்க யாரும் அன்ஃபாலோ பண்றாதீங்க. 143 நம்ம 143 கேவா மாத்துறோம். 143 வாழ்க. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. அதுல அக்காவே 5 கொட்டு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? யாரும் இந்த vlog பார்த்துட்டு தயவு செய்து அக்காவை அன்ஃபாலோ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அக்கா வந்து இந்த அக்காவை நம்ம டோரா வாக்கிடும், நமக்கு அசிஸ்டன்ட் ஆகிரும் டெய்லி. தயவு செய்து அந்த 143 ஃபாலோவர்ஸ் அப்படியே இருங்க. எங்க அக்கா வந்து இனிமே டெய்லி vlog போடுவாங்க. அவ்வளவுதான், இனி நம்ம தான். நான் இறங்கிட்டேன்னா இறங்குனதுதான், நான் மாற மாட்டேன். நான் மோட்டிவேட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி விலகிடுங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ல எனக்கு வேணும், ஒன்லி பாசிட்டிவ் வைப். ஹாய் गाइस, அவ்வளவுதான் டே 1 முடிஞ்சிச்சு. இதோட முடியல, இன்னும் கேம்ப் ஃபயர் இருக்கு. நாளைக்கு கேம்ப் ஃபயர்ல சந்திப்போம். கேம்ப் ஃபயர் நெக்ஸ்ட்.
போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. இதுவரை உன்னுடன் வாழ்ந்த நாட்கள் ஒரு முறை வாழ்த்திட வழி இல்லையா? தேடிய தேடல்கள் எல்லாம் விதிகளை காணவும் விதி இல்லையா? ஏய், கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு, மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார்? அவ்வளோ